ஹாய்ங்க. இத பண்ணி பாருங்க. தயிர் சாப்பாட்டுக்கும், ரசத்துக்கும் அப்படிதான் இருக்கும். கத்தரிக்கா மசாலா. எங்க வீட்லனா, எங்க அம்மா அடிக்கடி இதான் பண்ணுவாங்க. ரசத்துக்கும், தயிர் சாதத்துக்கும் இருந்துச்சுனாலே, இது இருந்தாலே ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுறலாம். நல்லெண்ணெய ஊத்துறோம். நல்லெண்ணெய ஊத்துன பிறகு சோம்பு. சோம்பு போட்ட பிறகு பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பில, பூண்டு. நான் பூண்டு இதில கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியா நான் மறுபடியும் பூண்ட ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்த சின்ன சின்னமா கட் பண்ணிக்கிட்டு, வெங்காயத்த ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளிய நீள நீளமா ஏன்னா தக்காளி சாப்பிடும்போது அந்த தக்காளியும் எடுத்து சாப்பிட்ற மாரி இருக்கணும். தக்காளி சின்னமா போட்டிங்கன்னா, அந்த தக்காளி நம்ம எடுத்து சாப்பிட்ற மாரி அந்த ஃபீல் கிடைக்காது. இது வதங்கின பிறகு கத்தரிக்காய ஸ்லோ ஃபயர்ல வச்சு மூடிய போட்டு அடைச்சிருங்க. ஏன்னா இதிலேயே வதங்கணும். ம தண்ணி ஊத்திறக்கூடாது, எதுவும் ஊத்திறக்கூடாது. அதனால ஸ்லோ ஃபயர்ல வச்சு கத்தரிக்காய் நல்லா வதங்கி ஒரு 60, 70% நல்லா வந்துருச்சுன்னா, அதுக்கடுத்து உப்பும், அதுக்கடுத்து மிளகாய் தூளும், மஞ்சள் பொடி 2டே 2 பவுடர் தான். மிளகாய் தூள் தான் இதுக்கு மெயினானது. வேற தனியா பவுடரோ நான் எதுவுமே ஆட் பண்ணல. மிளகாய் தூள் மட்டும் இருந்தா போதும். நல்லா மறுபடியும் ஒரு 30% அதிலேயே வெந்து வந்துருச்சுன்னா, கடைசியா அந்த பூண்ட இடிச்சுட்டு போடுங்க. பூண்டு இடிச்சுட்டு போட்டா மணமா இருக்கும். அப்படிதான் இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் அந்த கத்திரிக்காய் மசாலா அப்படி அந்த கேட்டுக்கிட்ட வரும்போதே அந்த அளவுக்கு மணக்கும். ஏன்னா, அந்த நம்ம போட்டிருக்க அந்த கார்லிக்கோட மணம், அந்த பூண்டோட மணம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். ரசத்துக்கும், தயிர் சாப்பாட்டுக்கும் மட்டும் இத ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலா இருக்கும். அதே மாரி எந்த ஃபுட்டு பண்ணாலும் அவங்கவங்க அம்மாவுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. அவங்க ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. தேங்க் யூ. நம்ம அடுத்த வீடியோல